தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். ஃபைட் ஃபார் பிளே ஆஃப். இன்னைக்கு ஜெய்ப்பூர் வந்து டைப் பண்ணாலோ அல்லது வின் பண்ணாலோ அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இது நம்ம நேரம். ஃபைட் ஃபார் பிளே ஆஃப். கபடி கொண்டாட்டம் உங்களுக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பிகே லெவல்ல பிசினஸ் எண்டே நெருங்கிட்டோம் மக்களே. இனிமே எல்லா ஆட்டமும் அதிரி புதிரியா இருக்குங்க. அனல் பறக்கும். இந்த போட்டியில ஜெயிக்கணும் அல்லது டைப் பண்ணணும் செஞ்சுட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர், என்னோட முன்னாள் இந்திய வீரர் ராஜகுரு முதலே ஸ்லிப் ஆயிருக்கிறார் அர்ஜுன். வணக்கம்ண்ணா. அதேதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபெண்டரையும் டச் பண்ணல. அவராகவே வலிக்கிட்டு போய் பிங்க் அந்த லைனை தொட்டதுனால ஆல்மோஸ்ட் வந்து ஈச் ஒன் பாயிண்ட் தான் கிடைக்குங்கிற மாதிரி தான் நான் என்னோட பாயிண்ட். சுந்தர விஸ்வா எங்க மணீந்தர் கிடையாது, நிதின் தன்கர் கிடையாது, விஷில் காம்பிரேக்கர் இல்ல. இப்ப உள்ள போயிருக்கிறது அர்ஜுன் ராட்டி. போனஸ் போட முயற்சி டேஷ் செஞ்சிட்டாங்களா, தொட்டுட்டாரா? தொற்றுக்காருன்னு சொல்லியிருக்காங்களா நடுவர்கள்? பஞ்சாயத்து கூடுமே. இல்லைங்க, அதாவது ஒரு ரன்னிங் போனஸ் சூப்பராகவே பண்ணாரு. ஆனால் பேக் ஷூட் வந்து நம்ம சுர்ஜித் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக அவரை பண்ணி வெளியில தள்ளியிருக்காருங்க. ரைடர் அவுட்டு தான் இது. ராஜகுரு ரைடர் அவுட்டு, அர்ஜுன் ராட்டி அவுட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. ரைடர் சேவ் 1 point பெங்கால் வாரியர்ஸ். ஜெர்சி நம்பர் 6 அவுட். போனஸ் இல்ல, ரைடர் சேஃப்னு சொல்லியிருக்காங்க. சோ சுர்ஜித் அவுட். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டாப் 3 ரைடர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால், அதுக்கப்புறம் நீரஜ் நார்வால், அதுக்கப்புறம் அபிஜித் மாலிக். இங்க அர்ஜுன காலி பண்ணிருக்காங்க. பிரசாந்த் சுர்வே பெங்கால் வாரியர்ஸ். 1 point பெங்கால் பாருங்க, வாரியர்ஸ். அவங்க வந்து போனஸை அலோ பண்றாங்க. போனஸ் போட விட்டு அலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான கவர்ல இருந்து வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டீமாவே வந்து ஒரு காம்பினேஷன் கேட்ச கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் டேக்கல்ல ஒரு கேட்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச். ஐயோ பாருங்க, அவரே வந்து செல்ஃப் அவுட் ஆகி மறுபடியும் வந்து ஒரு சூப்பர் டேக்கல் பண்ணிட்டு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு. சூப்பர் டேக்கிள்ங்க, ராக் சூப்பர் டேக்கிள். அதாவது ஆல் அவுட் செய்யலாம்னு பார்க்கும்போது அவரே அவுட் ஆயிருக்கிறாரு. பிரணய் ராணே கொஞ்சம் காட் கேரிட் அவே நினைக்கிறேன். எப்படி செல்ஃப் அவுட் ஆனாருன்னு பாக்குறீங்க? தொடாம காலை வச்சுட்டாருங்க லாபியில, அதனால செல்ஃப் அவுட். இங்க டூ ஆர் டை. போனஸ் கிடையாது. அபிஜித் தீபா போகணும். அபிஜித் என்ன செய்ய போறாரு? ஆஹா, பாயிண்ட் எடுக்க போறாரு. அவங்க கொடுத்திருக்காங்க, gift பண்ணிருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே வராங்க. நேரம் போக போக. ஸோ நீங்க அந்த ஃபிட்னஸை பத்தி கேட்கும்போது அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஃபிட்னஸ்ங்க. சித்தேஷ் கட்கரே தான் அவுட் ஆனாரு. அசிஸ்டன்ட் கோச் கேக்குறாரு, என்ன டாக்கிள் பாது இப்படி பண்றீன்னு கேக்குறாரு. அபிஜித் மாலிக் அவுட்டே ஆகல இது வரைக்கும். அர்ஜுன் ராட்டி ஐயோ, சித்தேஷ் மட்டும் தான் பண்ணுவாரா? நானும் ஒரு தப்பான டாக்கிள் பண்ணுவேன்னு பண்ணி காமிச்சிருக்காரு. ரேசா கிஃப்டட் பாயிண்ட் டு பெங்கால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வந்து கொஞ்சமே ஒரு ப்ரெஷரில் தான் வந்து அவங்களோட கேம் போயிட்டு இருக்குது. அந்த ப்ரெஷரால கேம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து இது பெங்காலுக்கு வந்து நல்ல ஒரு பிளஸ்ஸா அமையுங்க. இப்போ அபிஜித் மாலிக் இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவுட் ஆகல. 4 புள்ளிகள் எடுத்துக்கார் ரைட்ல. போனஸ் கொடுத்துருவாங்க. யப்பா யப்பா யப்பா, சூப்பரா ஜம்ப் பண்ணாரு. ஆனா லேண்டிங்ல ப்ராப்ளம் அமைக்கி இருக்கிறாங்க. அதோட ஆல் அவுட்டும் செஞ்சிருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ்க்கு. சஞ்சீவ் பொலி, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. பெங்கால் 3 points on fire. பெங்கால் வாரியர். கரெக்டா சொன்னீங்க. அவர் வந்து சூப்பராகவே வந்து எஸ்கேப் பண்ணாருங்க. ஆனா என்னன்னா வந்து ரொம்பவே ஹைட்டா போனதுனால அந்த லேண்டிங் வந்து ரொம்பவே வந்து அந்த செகண்ட் ரியாக்ட் பண்ண முடியாம வந்து அவர் அவுட் ஆயிருக்காரு. சூப்பரான ஒரு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. அழகா, அதாவதுங்க ஒரு பிசிக்ஸ் லாவை அழகா சொன்னாரு. ரொம்ப ரொம்ப கடினம். சூப்பர் பாயிண்ட் அது. ராஜகுரு இங்க நம்ம பையன் மாட்டிருக்காரு. சுந்தர விஸ்வா முதல் பாயிண்ட் எடுப்போம்னு நினைச்சோம். இல்லைங்க, முதல் முறையா அவுட் ஆயிருக்காரு. அதாவது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து எஃபோர்ட் போட்டாவது வந்து அந்த ஸ்கோர் எல்லாம் பண்ணி ஆகணும். சான்ஸ் கொடுக்கும் போது அப்ப சக்சஸ் பண்ணி காமிச்சாதான் வாய்ப்பு கிடைக்குங்க. மக்களே, இந்த போட்டியில ஜெய்ப்பூர் தோத்தா அது தெலுங்கு டைட்டன்ஸுக்கும் புனேரி பல்டனுக்கும் பிளே ஆஃப் நம்பிக்கையை கொடுக்கும். ஜெய்ப்பூர் ஜெயிச்சிட்டாங்கன்னா காலி அவங்க. சோ தெலுங்கு டைட்டன்ஸ் புனேரிலாம் இந்த போட்டியில பெங்கால் வாரியர்ஸ்க்கு பயங்கரமா போயிட்டு இருப்பாங்க. எடுத்துட்டாரா பாயிண்ட்? 1-2
please. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அம்பையரோட டிசிஷன் என்னன்னு தெரியல, ஆனா வந்து 2 பாயிண்ட் தான் அப்படிங்கிறது மாதிரி தான் போய். ஓ சூப்பருங்க, 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதாவது இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். நம்பிக்கை தரும். ஏன்னா நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருந்தது. போன ரயில்ல போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிதேஷ் அவுட், அதுக்கப்புறம் வைபவ் கார்ஜே 2 நல்ல டிஃபெண்டர்ஸ் அவுட். Raider out. 1 point Bengal Warriors. லாபியில கால் வச்சுட்டார் அவரு. தகளுக்கு முன்னாடி எது முன்னாடி நடந்தது? லாபியில காலை வச்சதா அல்லது வந்து டிஃபெண்டரோட ஸ்ட்ரகிளா? Raid. இல்லைங்க, கரெக்டா தான் வந்து இந்த டிசிஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே வந்து அம்பையரை பாராட்டணுங்க. இப்போ ஒரு Do or die. சூப்பர் டாக்கல், Bengal Warriors. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க. கண்டிப்பா வந்து 3 டிஃபெண்டர் இருக்கிறதுனால ஒரு ஈஸியான பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். மாட்டிருக்காருங்க, பிரணய் ராணே மாட்டிருக்காரு. அபிஜித் மாலிக் அடிபட்டிருக்காங்க. ராஃப் சூப்பர் டேக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கணும், தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்காங்க. எப்பா தலையால தண்ணி குடிச்சு ஒரு ராஃப் சூப்பர் டேக்கிள். இந்த சூப்பர் டேக்கிள் வந்து இந்த இவரோட கம்பேக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டேக்கிள்னு நாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து 10 பாயிண்ட் ரீடிங் இருக்கிறாங்க. இந்த டேக்கிள்னால வந்து 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. எல்லாமே சஸ்பென்ஸ் தான். Raider out. Raider Super out. tackle. 2 points. ஏன் சார் சஸ்பென்ஸ்? Jaipur Pink Panthers. இது ஒரு ஆட்டத்தில் டேர்னிங் பாயிண்டா இருக்குமா குருஜி? இல்ல, இந்த செகண்ட் ஹாஃபோட முக்கியமான பாயிண்டே இந்த சூப்பர் டேக்கிள் தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் வந்து Jaipur Pink Panthers. இப்போ சூப்பர் டேக்கிள்ல தப்பிச்சிருக்காரா அபிஜித் மாலிக்? டேஷ் ஆகி வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். போனஸ் கேக்குறாங்க. Raider out. தெரிஞ்சிருச்சு. போனஸ் point. ஜேபி. எஸ். Jaipur Pink Panthers. Raider out. 1 இல்லங்க, point. அது Bengal போனஸ் Warriors. கிடையாது, இது மாதிரி தான் இருக்குது. ஆனா வந்து bonus. ஓ No bonus. கரெக்டான ஒரு டிசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. 1 point. போனஸும் கிடையாது. Bengal போனஸ் Warriors. இல்லைன்னு சொல்லிட்டாங்க குருஜி, நீங்க சொன்ன மாதிரி. போனஸும் கிடையாது, ஆளும் அவுட். கில் இருந்தா அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க, அதுக்கு தயாராயிடுவாங்க, ஹோம்வொர்க் செய்வாங்க. ஸ்பீடு இருந்தா கடினம், இந்த மாதிரி ஹோம்வொர்க் செய்ய முடியாது. இங்க டூ ஆர் டை சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் வெரைட்டி பாக்குறாருங்க பிரணய் ராணே. மேன் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அங்க பாருங்க எவ்வளவு நம்பிக்கையோட ஆடுறாரு, அல்லு காமிக்கிறாருங்க. அங்க பாருங்க 3 சூப்பர் டிஃபெண்டர்ஸ், ரேசா மிர்பகேரி, சுர்ஜித், அங்குஷ். இருந்தாலும் யப்பா வெரைட்டிட்டாருங்க, பயத்தை காமிச்சிட்டாருங்க பிரணய் ராணே. எக்ஸ்ட்ரானரி டிஃபெண்ட் பண்ணாங்கங்க பாருங்க. அதுதான் அந்த ஒரு டயத்தை வந்து ஒரு ரைடரை அவங்கள எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க இப்போ? ரைடர் சேஃப்ட்டாங்க, ஏன்னா சுர்ஜித் வெளில போயிட்டாரு. அந்த மாதிரி விரட்டி இருக்கிறாங்க. ஜெய்ப்பூருக்கு டுடே இஸ் நாட் ஜெய்ப்பூர்ஸ் டே. எவ்வளவு தப்புகள் செய்யறாங்க. போனஸ் பாயிண்ட். இல்ல, உண்மையாவே நீங்க சொல்றது மாதிரி இன்னைய பொறுத்தளவு வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு வந்து ஒரு பேட் லக்னு தாங்க நான் சொல்லுவேன். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே அவங்களுக்கு சாதகமா நடக்கவே இல்லை. எவ்வளவு தூரம் விரட்டி போனார் அவரு பிரணய் ராணே. இந்த முறை எப்பாடி ராஃப் சூப்பர் டேக்கிள் ஆயிருக்குது. இன்னும் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கு, பட் முடியாதுங்க. அங்க காமிங்க, முடிஞ்சிச்சு. ரைடர் அவுட். சூப்பர் டேக்கிள். அவங்களுக்கு சாதகமா தாங்க சில வந்து டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ரைடர் வந்து ரொம்பவே வந்து லோவா விளையாண்டுட்டு இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ரைடர். இது ராக் சூப்பர் ஸ்டாக்கலுங்க. சூப்பரான ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. மக்களே, பிரணய் ராணே அவுட் ஆகுனால ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும். இப்போ அர்ஜுன் ஆன் த ப்ரௌல். போனஸ் இருக்குது, போடுவாரா? ஒரு மல்டி பாயிண்ட் ரீட் செய்வாரா? ஒரு பாயிண்ட் வந்திருக்குங்க, அழகா டர்ன். மூக்கி அடிப்படுது. அதாவது ரொம்பவே கன்ஃபியூஷன்ல ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்பவே ப்ரெஷர்ல ஆடிட்டு இருக்காருங்க. ஏன் அப்படின்னா வந்து அவரு மேபி அவுட் ஆனா வந்து அவரை வந்து ரிகவர் பண்ணி உள்ளார கொண்டு வரதுக்கான பிளேயர் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இப்ப இல்லைங்க. உண்மையாவே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காரு அவரு. இங்க தமிழர்களை பத்தி பேசும்போது சுந்தர விஸ்வா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் டூவாடைக்கு வந்திருக்காரு, மாட்டிருக்காரு. ஸ்ட்ரகிளே இல்லையேங்க, அங்க ஒரு போராட்டமே இல்லையே. தமிழர்கள் போராடுவாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு டேக்கிள் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு இந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான மூமெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 9 மினிட்ஸ் தான் இருக்குதுங்க. இந்த பாயிண்ட் எஃபோர்ட்ல போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜெய்ப்பூர் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாருங்க மறுபடியும் ஒரு டச் பாயிண்ட் சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுதாங்க அர்ஜுன் எவ்வளவு ஒரு
Jaipur Pink Panthers. பின்தங்கி இருந்தா கூட வந்து Jersey அவர் number ரொம்ப 55 எஃபோர்ட் போட்டு விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. குறைந்த அளவுல டிஃபெண்டர்ஸ் இருக்கிற போது கிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு காமிச்சிருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். ஆதித்ய கிக் பண்ணலங்க, தொட்டிருக்காரு கையால. கிக் பண்ற மாதிரி மிரட்டிட்டு போய் கையால தொட்டிருக்காரு. ஸோ கிக்கை பத்தி திருப்பி சொல்லுங்க. ஸோ வந்து கிக் இருந்தா டிஃபெண்டர்ஸ்க்கு எப்போதுமே மனசுல ஒரு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, கிக் அடிச்சிருவாரோ அப்படின்னு. நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதாவது கிக் அடிச்சா வந்து ரொம்பவே வந்து ஈஸியா பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குங்க ரைடருக்கு. ஐயோ பாருங்க, ஒரு செகண்ட் மேல இருந்து நின்று ஒரு டைவ் கேட்ச் பண்ணி ஒரு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் Bonus பேந்தர்ஸ். point Bengal Warriors. போனஸ் எடுத்து அவுட் ஆயிருக்காரு ராணே. ஆனால் ஆல் அவுட் நிகழ்ந்ததுனால இந்த போட்டியில ஒரு முக்கியமான கட்டத்துல லீட எடுத்திருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 25-24. Competition. டைடு Bengal மாறிடுச்சா, Warriors, please come. காத்து திரும்பிடுச்சா? ஆகிறது பிரச்சனை கிடையாது, டயத்தை சாப்பிடணும், அதுதான் செய்யறாரு. ஆஹா மாட்டிருக்கிறாரு அர்ஜுன் தேஷ்வால். கிட்டத்தட்ட 25 செகண்ட் சாப்பிட்டு தாங்க அவுட் ஆயிருக்காரு. பிரில்லியன்ட் டாக்டிக்கல் மூவ். Bengal Warriors. இப்ப கூட வந்து ஒரு ரைட்ல ஒரு மல்டிபிள் பாயிண்ட் ட்ரை பண்ணணும், குயிக்கா செய்யணும். ஆஹா இல்லைங்க, அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, வெற்றி செஞ்சிருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிளே ஆஃப் போயிட்டாங்க சொல்லிரலாம். சீசன் 9 சாம்பியன்ஸ், சீசன் 1 சாம்பியன்ஸ் ஆர் த்ரூ டு தி பிளே ஆஃப்ஸ். அது மட்டும் இல்ல, புனேரி பல்டன் ஆர் அவுட் ஆஃப் தி பிளே ஆஃப் ரேஸ். கிட்டத்தட்ட தெலுங்கு டென்னிஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிரலாம். சோ யூ மும்பா அடுத்த ஆராதனையா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். Yes, match over. ஜெய்ப்பூர் பிளே ஆஃப்க்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு நுழைஞ்சிருக்காங்க. It was not easy, but the result matters most. இது அவங்களுடைய டே இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். அர்ஜுன் தேஷ்வால் சுமாரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க. ஒரு கம்பேக் கொடுத்து 3 புள்ளிகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு முக்கியமா பிளே ஆஃப்க்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க.